ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக் போட்டுருங்க. லாஸ்ட் பார்ட்ல நம்ம ஹீரோயினி மேல மொத்த பழியுமே அவன் போட்டிருப்பான். அதுக்கு தோத அப்பா வர கால் பண்ணி பொண்ணு இங்கதான் இருக்கா அப்படிங்கிற விஷயத்த சொல்லிடுறாரு. உடனே கிளம்பி எல்லாரும் வீட்டுக்கு போய் பாக்குறாங்க. பொண்ணு அங்கதான் இருக்கா. உடனே அவன் குழந்தைய போய் தூக்கிக்கிட்டு உனக்கு எதுவும் ஆகலையே, அப்புறம் உன்னை யாரு கிட்னாப் பண்ணா அப்படின்னு கேட்டா அவளும் சொல்றா, இந்த மாதிரி நான் ஹாஸ்பிட்டலுக்கு வெளியே வந்தேன், ஒரு அங்கிள் வந்து சாக்லேட்டை கொடுத்து அம்மா கிட்ட அழைச்சிட்டு போறேன்னு சொல்லிட்டு என்ன தூக்கிட்டு போயிட்டாரு அப்படிங்கிற விஷயத்தெல்லாம் சொல்றா. உடனே எதுக்கு காரணம் இவ தான் அப்படின்னு சொல்லிட்டு பொண்டாட்டி மேல அவன் பழிய போட்டுட்டு இருக்கான். அவன் அது மாதிரி எதுவுமே பண்ணல அப்படின்னு சொல்றா. இங்க பாருங்க சார், கண்ணு முன்னாடி உண்மை இருக்கு, இவ தான் என் குழந்தைய கண்டிப்பா கிட்னாப் பண்ணிருப்பா, இதுக்கப்புறம் இவ எங்களை நெருங்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவன் அந்த குழந்தைய தூக்கிட்டு அங்க இருந்து கிளம்பி போயிடுறான். இவளா ரொம்ப அழுதுகிட்டு இருக்கா. பின்னாடியே வாசல் வரைக்கும் போயிட்டு கத்திக்கிட்டு இருக்கா, தன்னோட குழந்தைய திரும்பவும் பேச்சு கூட்டிட்டு போறானே அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் அக்கா காரி தான் சமாதானம் பண்ணி வீட்டுக்குள்ள கூட்டிட்டு வரா. அதுக்கப்புறம் இவளும் அக்காவை கட்டி பிடிச்சி சாரி சொல்லிக்கிட்டு இருக்கா. ஏன்னா அக்காவை தப்பா நினைச்சா இல்லையா, அதனால உன் மேல சந்தேகப்பட்டுட்டேன், ஐம் சோ சாரிக்கா, அப்புறம் நீ பிரெக்னென்ட் அவர் இருக்குன்னு சொன்னல, அதுக்கும் கங்க்ராச்சுலேஷன் சொல்லிட்டு வாழ்த்துக்கள் சொல்லிட்டு இருக்கா. இதை செலிப்ரேட் பண்ணியே ஆகணும் அப்படின்னு சொன்னா, இதை இப்ப செலிப்ரேட் பண்ண வேணாம், உன்னோட குழந்தைய வீட்டுக்கு கூட்டிட்டு வந்ததுக்கு அப்புறம் நம்ம செலிப்ரேட் பண்ணலாம், நான் ஒரு லாயர் தானே, என்கிட்ட மேட்ரை விட்டுரு, நான் போயிட்டு குழந்தையோட கஸ்டடியை நம்ம பக்கம் வாங்க பாக்குறேன், அந்த ஓம்காரால எதுவும் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அவ இங்க இருந்து கிளம்பி போறா. அவ போன கொஞ்ச நேரத்திலேயே ஒரு வக்கீல் வந்து நோட்டீஸை கொடுத்துக்கிட்டு இருக்காரு, நான் ஓம்காரோட லாயரு அப்படின்னு சொல்லிட்டு. அதுல என்ன போட்டிருக்கு அப்படின்னு பார்த்தா, அந்த பையன் நம்ம ஹீரோயினி குழந்தை பக்கம் நெருங்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டே ஆர்டர் வாங்கியிருக்கான். அதுவும் 30 மீட்டர் தூரம் தள்ளியே தான் இருந்து குழந்தைய பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. இதை படிச்சு பார்த்த இவளுக்கு இன்னும் பயங்கர அழுக வருது. இதுக்கப்புறம் எந்த காரணத்தை சொல்லி என்னோட குழந்தைய நான் நெருங்குவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அதுக்கப்புறம் ஒரு ஆட்டோல எங்கேயோ கிளம்பி போயிட்டு இருக்கா. அப்பன்னு பார்த்தா அந்த ஓம்கார் யாருக்கிட்டயோ பேசுற மாதிரி தெரியுது. உடனே இவ ஆட்டோவை ஸ்டாப் பண்ணிட்டு இறங்கி போய் பாக்குறா. அப்ப அவன் சொல்லிக்கிட்டு இருக்கான், யாருக்கிட்டயோ இன்னைக்கு ஒன்னாலதான் மயிராவோட உண்மையான சேருவம் என்னங்கிறது தெரிய வந்துச்சு, அதுக்காகத்தானே நம்ம இந்த கிட்னாப்பிங் டிராமாவே போட்டோம். ஸோ இப்போ போலீஸும் என் கூட துணையா இருக்காங்க, இதுக்கப்புறம் மயிரா என் குழந்தைய நெருங்க முடியாது, இந்த அதுக்கான ரிவார்டுன்னு சொல்லிட்டு பணத்தை கொடுத்துக்கிட்டு இருக்கான். யாருன்னு பார்த்தா அது அந்த அக்காகாரி தான். நினைச்ச மாதிரியே இவங்கிட்ட போட்டு தான் கொடுத்துருக்கா. அப்ப இவ இன்னும் திருந்தலை போல. இதை பார்த்து அவளுக்கு பயங்கர ஷாக்கு. அந்த பணத்தை அவள் வாங்க போறதுக்குள்ள அங்கிருந்து ஓடி வந்து அந்த பணத்தை வாங்கி கீழே தூக்கி வீசிவிட்டு, ஏங்கா இப்படி ஒரு காரியத்தை பண்ண, நீ இந்த அளவுக்கு கேவலம் ஒரு பொண்ணா, வெறும் பணத்துக்காக நீ இந்த மாதிரி ஒரு காரியத்தை பண்ணி என்கிட்ட இருந்து என் குழந்தை நீ நரதரமா பிரிச்சுட்டால, எப்படி உனக்கு இந்த மாதிரி பண்றதுக்கு மனசு வந்துச்சு அப்படிங்கிற மாதிரி கேட்டுட்டு இருக்கா. வேற என்ன பண்றது, நான் உங்ககிட்ட வந்து பணம் கேட்டேன், நீ தானே இல்லைன்னு சொன்ன, அது மட்டும் இல்லாம ஓம்காரி கிட்ட போய் சொன்னா சொல்லுன்னு சொல்லிட்டு திமிரா வேற பேசிட்டு இருந்த, அதுக்காக எனக்கு வேற வழி தெரியல, நான் ஓம்காரி கிட்ட இந்த விஷயத்த சொன்னேன், ஸோ இப்போ அதுக்கான பணமும் எனக்கு கிடைச்சிருச்சு, என் ரூட்டு கிளியர் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. ஆனா நீயும் ஒரு அம்மா தானே, ஒரு குழந்தைய வயிற்றுல சுமந்துகிட்டு இருக்கல்ல, அப்புறம் எப்படி உனக்கு இந்த மாதிரி பண்றதுக்கு மனசு வந்துச்சு அப்படின்னு சொன்னா, இங்க பாரு மொய்ரா, தேவையில்லாம அந்த மாதிரி பேசுறவளை வச்சுக்காத, நான் பணம் வேணும்னு சொல்லிட்டு உங்ககிட்ட தானே வந்து கேட்டேன், நீ எனக்கு ஹெல்ப் பண்ணிருக்கலாம், நீ தானே முடியாதுன்னு சொன்ன, அப்ப நான் இந்த மாதிரி பண்ணதுலயும் எந்த ஒரு தப்பும் இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவ இங்க இருந்து கிளம்பி போயிடுறா. அதுக்கப்புறம் இவளுக்கு புருஷங்கார மேலதான் கோவம் வருது. உனக்கு முன்னாடியே நான் தான் அந்த நர்ஸுங்கிற விஷயம் தெரிஞ்சிச்சு அப்படின்னா அப்புறம் எதுக்காக இந்த கிட்னாப்பிங் டிராமாவை போட்ட, சொந்த குழந்தையே நீ கிட்னாப் பண்ணிருக்கே, உனக்கெல்லாம் வெக்கமா இல்லையா அப்படிங்கிற மாதிரி கேட்டுட்டு இருக்கா. ஆமா, மேகா சொன்னதுனால நீ தான் அந்த நர்ஸுங்கிற விஷயம் எனக்கு முன்னாடியே தெரிய வந்துருச்சு, ஆனா இந்த உண்மையை தெரிஞ்சுக்கிட்டு நான் உன்னை ஏதாவது பண்ணனா கூட நீ ஏதாவது போலீஸ் கேஸுன்னு போவ, இப்ப பாரு போலீஸ் முன்னாடியே நீ தான் கிட்னாப் பண்ணங்கிற விஷயத்த ஒரு நாடகத்தை நடத்தி காட்டிட்டேன், இதுக்கப்புறம் என் குழந்தைய நீ எங்க போனாலும் சரி என்கிட்ட இருந்து நீ பிரிக்கவே முடியாது, உனக்கு தாரா வேணும்ல, கொஞ்சம் இரு அப்படின்னு சொல்லிட்டு அவன் தாராவோட அந்த பொம்மையை எடுத்துட்டு வந்து கொடுத்துட்டு இருக்கான். இதுக்கு முன்னாடி வரைக்கும் தாராவோட பொம்மையை தானே 5 வருஷமா குழந்தையா நினைச்சிட்டு இருந்த, சோ மிச்ச காலத்துக்கும் அதே மாதிரியே நினைச்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு பொம்மையை கொடுத்துட்டு இந்த பக்கம் திரும்பி அங்கிருந்து கிளம்பி போக போறான். அந்த நிழல்ல அவன் இப்ப பார்க்கும்போது அவ கையில என்னமோ நிஜமாவே பொம்மைக்கு பதிலா தாராவை தூக்கி வச்சுட்டு நிக்கிற மாதிரியே தெரியுது. உடனே இதை பார்த்துட்டு மறந்து போயிடுறான். அவனும் சொல்றா, நல்லா பாருங்க ஓம்கார், இப்படித்தான் நடக்க போகுது, என் குழந்தை என்கிட்ட இருந்து 5 வருஷமா பிரிச்சு கூட்டிட்டு போயிட்டீங்கல்ல, இதுக்கப்புறம் பாருங்க என் குழந்தை என்கிட்டதான் இருப்பா, கூடிய சீக்கிரத்திலேயே அவளை நான் என் கூட கூட்டிட்டு வரத்தான் போறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கா. அவனும் அதுக்கப்புறம் அங்க இருந்து கிளம்பி போயிடுறான். அப்புறம் கிளம்பி வீட்டுக்கு வர அங்க அக்கா கரியோட புருஷன் தான் வழக்கம் போல பொண்டாட்டி செஞ்ச தப்புக்கு இந்த தடவையும் வந்து மன்னிப்பு கேட்டுட்டு இருக்கான் நம்ம மயிரா கிட்ட. அவ திருந்திட்டான்னு நினைச்சேன், ஆனா இப்பவும் அவ இந்த மாதிரி உனக்கு எதிராக செயல்பட்டு இருக்கா, அவ சார்பா நான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிற மயிரா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. இல்ல மாமா, அதெல்லாம் ஒரு பிரச்சனையும் இல்ல, அவளை பத்தி தான் எனக்கு தெரியுமே அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கா. அப்புறம் குழந்தைய எப்படியாவது இங்க கூட்டிட்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. இந்த போராட்டத்துல நீ தனியா இல்ல, நாங்க எல்லாரும் உன் கூட இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு மொத்த குடும்பமும் சேர்ந்துக்கிறாங்க.
இந்த பக்கம் இவன் மறுநாள் ஆனதும் குழந்தைய கூட்டிக்கிட்டு அங்கிருந்து கிளம்பி போக போறான். சிங்கப்பூருக்கு போக போறான் போல திரும்பவும். அப்படி கிளம்பிட்டு இருக்கும் போது வாசல்ல ஏதோ சத்தம் கேக்குது. என்ன சத்தம் அப்படின்னு கேட்டா தெரியல, அங்க வாசல்ல வந்து போராட்டம் பண்ணிட்டு இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. என்னன்னு வெளியே வந்து பார்த்தா நம்ம ஹீரோயினி தான் மொத்த குடும்பத்தையும் கூட்டிக்கிட்டு கூடவே மீடியாவையும் கூட்டிக்கிட்டு வந்து போராட்டம் பண்ணிட்டு உட்காந்துருக்கா. என் குழந்தைய என்கிட்ட கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா புது ட்ராமா பண்ணிட்டு இருக்கேன், மரியாதை இங்க இருந்து கிளம்புங்க அப்படின்னு சொல்லிட்டு இவனும் கத்திக்கிட்டு இருக்கான். அப்ப பார்த்தா அந்த குழந்தை மாடியிலேருந்து எட்டி பாக்குறா ஜன்னல் வழியா. பார்த்தா இவ தான் உக்காந்துருக்கா. அவ வந்து நான் ஒன்றும் ட்ராமா பண்ணல, இங்க பாருங்க என் குழந்தைய இவன் என்கிட்ட இருந்து 5 வருஷமா பிரிச்சு கூட்டிட்டு போயிட்டான். இப்போவும் என்கிட்ட இருந்து இந்த குழந்தைய நிரந்தரமா கூட்டிட்டு போக பாக்குறான். இங்க பாருங்க, இதுதான் நான் இவனை கல்யாணம் பண்ணிக்கிட்ட போட்டோ, இதுதான் என் குழந்தை கூட நான் கடைசியா எடுத்துக்கிட்ட போட்டோ அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே காட்டிக்கிட்டே இருக்கா. அவ என்னோட குழந்தை, நான் தான் அவளோட அம்மா அப்படிங்கிற விஷயத்த சொல்லிக்கிட்டு இருக்கா. ஸோ இந்த விஷயத்த தூரத்துல இருந்து பார்த்துட்டு இருந்த குழந்தை பார்த்துருது, கேட்டுருது. அவன் வேற கையில இருக்கிற போட்டோவை தூக்கி வீசிக்கிட்டு இருக்கான். அதை அந்த குழந்தைய எடுத்து வச்சுக்கிட்டு பழசெல்லாம் நினைச்சு பார்த்துக்கிட்டு இருக்கு. இது வரைக்கும் வந்த எல்லா ஆபத்துல இருந்து நம்ம ஹீரோயினி தானே அந்த குழந்தைய காப்பாத்திருப்பா. அப்படின்னா ஏஞ்சல் மதர் நீங்க தான் என்னோட அம்மாவா அப்படின்னு அந்த குழந்தை கண் கலங்கி பார்த்துக்கிட்டு இருக்கா. இந்த பக்கம் இவனும் நீ இவங்கெல்லாம் கூட்டிட்டு வந்து தேவையில்லாம டைம் வேஸ்ட் பண்ணிக்கிட்டு இருக்க, நீ கத்துனாலும் சரி கதர்னாலும் சரி ஏன் பொண்ணு ஏன் கூட தான் இருப்பா, நான் அவளை இங்கிருந்து கூட்டிட்டு போகத்தான் போறேன், உன்னால முடிஞ்சதை பாத்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு குழந்தைய கூட்டிட்டு வரதுக்காக போறான். அதுக்குள்ள அந்த குழந்தை தூங்குற மாதிரி ஆக்டிங்கை போட்டுக்கிட்டு இருக்கு. உடனே இவனும் அந்த குழந்தைய தூக்கிட்டு கார்ல உட்கார வச்சுட்டு இவன் அங்க இருந்து கிளம்பி போக போறான். ஆனா நம்ம ஹீரோயினி காருக்கு எதிர்த்தாப்புல போய் நின்றுட்டு இருக்கா. என்ன மாரி எப்படி என் குழந்தைய நீங்க இங்க இருந்து கூட்டிட்டு போறீங்கன்னு நானும் பாக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு. அதையும் மீறி இந்த பைய அவளை விட்டு ஏத்தியாவது குழந்தைய கூட்டிட்டு போனோம் அப்படின்னு நினைக்கிறான். இப்படி காரை முன்னோக்கி எடுத்துட்டு போயிட்டு இருக்கும் போது ஜஸ்ட் மிஸ்ல அவளை இடிக்க போற நேரம் பார்த்து அம்மாவுக்கு அடிபட்டுற போதுப்பா அப்படின்னு சொல்லிட்டு அந்த குழந்தை கத்துது. உடனே இவனுக்கு பயங்கர ஷாக்கு, காரை ஸ்டாப் பண்ணிட்டான். அந்த கையில வச்சிருக்க போட்டோவை பார்க்கும் போதுதான் தெரியுது இவளுக்கு உண்மை தெரிஞ்சு போச்சு, இவ தான் இவளோட அம்மாங்கிற உண்மை இவளுக்கு தெரிஞ்சு போச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு பார்த்துட்டு இருக்கான். அதுக்குள்ள போலீஸை வர சொல்லியிருப்பான் போல. அவங்களும் வந்து எதுக்கு தேவையில்லாம பிரச்சனை பண்ணிட்டு இருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. அப்புறம் மகளிர் சங்கத்துல இருந்து வர ஆளை கூப்பிட்டுருப்பா போல நம்ம ஹீரோயினி. அவங்க வந்து ஓம்கார் கிட்ட கேள்வி கேட்டுட்டு இருக்காங்க. நீங்க பண்றது கொஞ்சம் கூட நல்லா இல்ல ஓம்கார், ஒரு தாய்கிட்ட இருந்து குழந்தைய பிரிச்சு ஒரு பெரிய பாவத்தை தான் நீங்க செஞ்சுக்கிட்டு இருக்கீங்க, ஏன் இந்த மாதிரி ஒரு காரியத்தை பண்றீங்க அப்படின்னு கேட்டா அதுக்கு வந்து மாமியாரும் சொல்லுது, பின்ன நாங்க பண்ணாம என்ன பண்றது, இவ பிறந்ததுலேருந்து இந்த குழந்தைய கொல்றதுக்கு பார்த்துக்கிட்டு இருக்கா, இவளுக்கு பைத்தியம் பிடிச்சி போச்சு, அதனாலதான் குழந்தைய இவகிட்டேருந்து நாங்க பிரிச்சோம். அப்புறம் இப்ப இடையில கூட குழந்தைய இவ தான் கிட்னாப் பண்ணி வச்சுக்கிட்டா, வேணும்னா போலீஸ் இருக்காங்க சாட்சிக்கு, அவங்க கிட்டே கேளுங்க அப்படின்னு சொன்னதும் அவங்களும் ஆமான்னு சொல்லிட்டு தலையாடிட்டு இருக்காங்க. ஆனா நம்ம ஹீரோயினே அவங்க எல்லாருக்கிட்டையுமே கெஞ்சி கேட்டுக்கிட்டு இருக்கா. இவங்க சொல்றது எதுவுமே உண்மை கிடையாது, எல்லாமே போய் என் குழந்தைய என்கிட்ட இருந்து பிரிச்சு கூட்டிட்டு போறதுக்காக தான் இந்த மாதிரி ஒரு டிராமாவே அவங்க பண்ணாங்க. சரி இப்ப எனக்கு வேற வழி தெரியல, உண்மையை சொல்லிதான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அவ முகத்துல இருக்கிற மார்க்கை காட்டி சொல்லிக்கிட்டு இருக்கா. என்னோட முகத்துல இருக்கிற மார்க்கை பாருங்க, இது ஒன்றும் என்னோட பர்த் மார்க் கிடையாது, கல்யாணத்துக்கு அப்புறம் அதாவது இவனை கல்யாணம் பண்ணிக்கிட்டதுக்கு அப்புறம் தான் எனக்கு ஏற்பட்டுச்சு, இவன் தான் என்னோட மூஞ்ச அடிச்சு உடைச்சான், இந்த மாதிரி ஒரு விஷயத்த எனக்கு பண்ணியிருக்கான் அப்படிங்கும் போது என் குழந்தைக்கு பண்ண மாட்டாங்கிறது என்ன நிச்சயம் வேண்டி கிடக்கு, இவனுக்கு இவனோட பிடிவாதம் தான் முக்கியம், அதுக்காக இவன் எந்த எல்லைக்கு வேணாலும் போவான், கோவத்துல இவன் என்ன வேணாலும் பண்ணுவான். ஸோ இப்படிப்பட்ட ஒரு ஆளுக்கிட்ட எப்படி என்னோட குழந்தைய நான் விட்டு வைக்க முடியும். அது மட்டும் இல்லாமல் நானும் கொஞ்ச நாளைக்கு நர்ஸ் வேஷம் போட்டு அவங்க வீட்டில் போய் இருக்கும் போது தான் பார்த்தேன் என் குழந்தை எந்த அளவுக்கு கஷ்டப்பட்டுட்டு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு. அவளுக்குன்னு தனியாக ஃப்ரெண்ட்ஸு கிடையாது, வெளியில கூட விளையாட விட மாட்டேங்கிறான், இந்த வயசுலேயே பச்சை குழந்தை இந்த அளவுக்கு சித்திரவதை பண்ணுறான் அப்படிங்கிற எல்லா உண்மையுமே போட்டு உடச்சி விடுறா. ஸோ அவனுக்கு ஒரு மாதிரியா கில்ட்டியா இருக்கு, என்ன பேசுறதுனே தெரியாம முழிச்சுக்கிட்டு இருக்கான். அதுக்கப்புறம் அவங்களும் தப்பு உங்க பக்கமும் இருக்கிற மாதிரி தான் தெரியுது ஓம்கார், இப்போ ஒன்றும் பிரச்சனை இல்லை, குழந்தைகிட்டே கேட்போம், குழந்தை யாருக்கிட்ட இருக்கணும்னு ஆசைப்படுறாலோ அவங்க கிட்டே இருக்கட்டும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு எல்லாரும் வீட்டுக்குள்ள வந்துடுறாங்க. அந்த குழந்தைய கூப்பிட்டு வச்சு நீ அம்மா கூட இருக்கணுமா அப்பா கூட இருக்கணுமா, உனக்கு யாரு வேணும், அம்மா வேணுமா அப்பா வேணுமா அப்படிங்கிற மாதிரி கேட்டுட்டு இருக்காங்க. அந்த குழந்தை உடனே எடுத்த உடனே நம்ம ஹீரோ பக்கம் தான் கையை காட்டுது, எனக்கு அப்பா தான் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு. அவனுக்கு ரொம்ப சந்தோஷம். நம்ம ஹீரோயினி மனசுடைஞ்சு போயிடுறா. அடுத்த நிமிஷமே அந்த குழந்தை அவன் பக்கம் இருக்கிற கையை இந்த பக்கம் நீட்டுது, அதாவது இப்ப அம்மா தான் வேணும் அப்படின்னு சொல்லுது. அதுக்கப்புறம் இவளுக்கு சந்தோஷமா இருக்கு, அவனுக்கு இடிய தூக்கி போட்ட மாதிரி இருக்கு. ஸோ இப்ப 2 பேர் பக்கமும் கையை நீட்டி எனக்கு 2 பேருமே வேணும் அப்படின்னு சொல்லுது. ஸோ 2 கண்ணை காட்டி ஏதாவது ஒரு கண்ணை தான் வச்சுக்கணும், ஒரு கண்ணை குத்திக்கணும் அப்படின்னு சொன்னா குத்திக்க முடியுமா, அதே மாதிரியே தான் குழந்தைக்கு அப்பா அம்மா 2 பேரோட பாசமுமே தேவைப்படுது, அதனால 2 பேருமே வேணும் அப்படின்னு சொல்லிடுறா. அதை பார்த்துட்டு அவங்களும் குழந்தை இந்த மாதிரி ஒரு முடிவு எடுக்கிறா அப்படின்னா அப்ப 2 பேருமே வேணும்னு தான் அவ ஆசைப்படுறா. இது வரைக்கும் நீங்க ஒன்னா வாழ்றதுக்கான சூழ்நிலையும் அமையல தானே, அதனால இன்னும் 15 நாளைக்கு நீங்க 2 பேரும் ஒன்னா தான் இருந்தாகணும், வேற வழி இல்லை. 15 நாளைக்கு அப்புறம்
குழந்தைகிட்ட யார் வேணும்னு நாங்கள் கேட்போம். அப்போ குழந்தை என்ன முடிவெடுத்து என்ன பதில் சொல்கிறாலோ அப்போ அந்த குழந்தை அவங்க கிட்ட தான் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு போயிடுறாங்க. இதை தவிர வேற வழி இல்லை, அதை அவங்க ஃபாலோ பண்ணி தான் ஆகணும். ஃபர்ஸ்ட் அவன் முடியாதுன்னு சொல்கிறான், என்னாலாம் இவ கூட இருக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு. அதே தான் நம்ம ஹீரோயினியும் சொல்கிறா, என்னாலேயும் இவன் கூட இருக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் குழந்தைக்காக வேற வழி இல்லை, நீங்கள் 2 பேரும் ஒன்றா சேர்ந்து 15 நாளைக்கு ஒரே வீட்டில் இருந்து தான் ஆகணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க. ஸோ வேண்டாம் வரப்பா, 2 பேரும் ஒரே வீட்டில் இனிமேல் இருந்து தான் ஆகணும். ஸோ என்ன பண்ண போகிறாங்கன்னு தெரியல, வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். நெக்ஸ்ட் நினச்சி நம்ம அடுத்த பாட்டில் பார்த்து தெரிஞ்சுப்போம். அது வரைக்கும் பை ஃப்ரெண்ட்ஸ்.